பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உங்களுக்கு நல்லா தெரியும் உடல் ஆரோக்கியம் குறித்து பேசிட்டு இருக்கோம். உடல் ஆரோக்கியத்தை சரிவர மேம்படுத்துவதற்கு பக்க விளைவு இல்லாத மருத்துவ முறை எதுங்கிறத நமது நிகழ்ச்சி வழியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் செல்வம் அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில அவங்க பேச போறது இன்னைக்கு ஆர்த்ரைட்டிஸ் பத்தி பேச போறோம், முடக்குவாதம் பத்தி பேச போறோம், தேய்மானம் தொடர்பா பேச போறோம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், முடக்குவாதம் அப்படின்னா என்ன? ஸோ ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு டிசபிலிட்டியும் அதனால இயலாமையும் போகக்கூடிய ஒரு முக்கிய காரணம் இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ்ல அது ஒன்று வரும் உங்களுக்கு சீரோ பாசிட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது, அதாவது தன் தடுப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் செல்ஸ் வந்து அது ஓன் செல்ஸ் அதுவே டெஸ்ட்ராய் பண்றதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல இந்த தன் தடுப்பு நோயோட வகைகள்ல இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் இஸ் டு மேல் ரேஷியோ வந்து இது வந்து பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். இது 3:1 ரேஷியோல உங்களுக்கு இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு காயத்ரி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து மாசமாயிட்டு 7 மாசம் முடிஞ்சிச்சு எனக்கு. சரிங்கம்மா. என்ன ப்ராப்ளம்? வயிறு கீழே இறங்கி இருக்கு. சரிங்கம்மா. இடுப்பு ரொம்ப வலிக்குது. சரிங்க. என்ன ப்ராப்ளமே கொஞ்சம் சொல்றீங்க? இடுப்பு ரொம்ப வலிக்குது, கைங்கால காலெல்லாம் வலிக்குது, நரம்பு வந்திருக்கு எனக்கு கால்ல. ஆனா அப்படி வயிறு வந்து இறங்கி இருக்கு வயிறு. எனக்கு அந்த ப்ராப்ளம். குழந்தை அதுக்கு என்ன ஆகும்? சுகர் எப்படி பறக்கும்? கொஞ்சம் சொல்றேன். ஓகே, நீங்க 7 மாதம் நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க நீங்க. ஸோ 7 மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸோட சைஸ் வளர வளர உங்களுக்கு கண்டிப்பா லோயர் அப்டாமன் வந்து உங்களுக்கு அப்டாமல் ஆர்கன்ல இருந்து அது பெல்விக்கா மாறும்போது உங்களுக்கு ஃபீட்டஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீல்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து உங்களுக்கு அந்த வெயின்ஸ்லாம் டிஸ்டன்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. அந்த கம்ப்ரெஷன்னால சில சமயங்கள்ல அந்த வெரிகோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெயின்ஸ்ல கொஞ்சம் டிஸ்டன்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்க டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் அந்த வெயின்ஸ் டிஸ்டன்ஷன் இருக்கிறது உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் இருக்காது, நார்மலா ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டலா பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் இருந்தால் நீங்க மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம். பட் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. நீங்க ரெகுலரா நீங்க டே டு டே நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்றீங்க, என்னென்ன நீங்க மெடிசின்ஸ் ஃபாலோ பண்றீங்க, அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணா போதும், உங்களுக்கு நார்மலா டெலிவரி ஆகும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு. முடக்குவாதம் அதிகமா பெண்களுக்கு தான் பாதிக்கப்படுது. 3:1 ரேஷியோ உங்களுக்கு அப்படிதான் வரும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வந்து என்ன காரணங்கள் பெரிசா அமைதுன்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான். ஜெனட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு இருந்து அப்படின்னா அந்த ட்வின் ஸ்டடீஸ்ல அவங்களுக்கு டைசைகோட்டிக் ட்வின்ஸை விட மோனோசைகோட்டிக் அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஃபாதர் மதர் யாராவது ஒருத்தர் வந்து ஆரியனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டாட்டர்ஸோ இல்ல சன்ஸோ கிட்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் ஹிஸ்டரி இருக்கும் போது. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். என்னோட பேர் மகேந்திரன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பேர் மகேந்திரன். சொல்லுங்க மகேந்திரன் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். ஹலோ சார். சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். கண்டிப்பா மேடம், டிவி வால்யூம். கேளுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? மேடம், நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். அடிக்கடி ஹெட் பெயின் இருக்கு. சரிங்க மேடம், அடிக்கடி ஹெட் பெயின் வருது. எவ்வளவு நாட்களா இருக்கு உங்களுக்கு தலைவலி? எவ்வளவு நாட்களா இருக்கு? எத்தனை நாளா இருக்கு? மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கா சார். 1 வீக்கா இருக்கு. ஆமா சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கா தலைவலி உங்களுக்கு? இல்ல சார், அவ்வளவா வந்தது இல்ல. இல்ல தலைவலிக்கு காரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் ஹெட்டேக்கா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாச்சும் சரியா சாப்பிடலாம் கூட கேஸ்ட்ரிக் ஹெட்டா இருக்கலாம். 1 வீக் இருக்கிற ஹெட்டேக்கு நீங்க நார்மலா நீங்க எதுவுமே பெரிய அளவுல நீங்க மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள தேவையில்லை. நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட்டும் உங்களுக்கு தூக்கமும் இல்ல சரியான நேரத்துல நீங்க உணவு எடுத்தா இதுவே போதும் உங்களுக்கு. சோ இதே ஹெட்டேக் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தலைவலிகள் இருந்தால் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஃபர்தரா நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ இந்த ஹெட்டேக்கு உங்களுக்கு எந்த அளவு நீங்க மருந்துகள் பெரிய அளவுல உங்களுக்கு சிகிச்சைகள் தேவையில்லை. நீங்க நார்மலா நீங்க ரெஸ்ட் ப்ராப்பரா டயட் எடுத்தாவே போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் அழைப்புக்கு. பொதுவாக முடக்குவாதங்கள் வந்தா முடக்கி போட்டுரும், எல்லா உடம்புல இருக்க உறுப்புகளையும் முடக்கி போட்டுரும், டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறது எப்படி நம்ம இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆர்ஏ தான் இருக்கு இந்த நபருக்கு வந்து ரொமாட்டாய்டு முடக்குவாதம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வலி பெயின்
இருக்கும் உங்களுக்கு. ஜாயின்ஸ் வந்து இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஜாயின்ஸ் தான் அதிகமா வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸ்மால் ஜாயின்ஸ்லாம் ஃபிங்கர்ஸோ இல்ல ஹேண்ட் ஜாயின்ஸோ ரிஸ்டோ உங்களுக்கு இல்ல டோஸ் கால்கள்ல இருக்கிற ஜாயின்ஸ்லயே தான் உங்களுக்கு இந்த அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. அதுவும் பைலேட்டரலா இருக்கும். ஒரு ஜாயிண்ட்டை மட்டும் அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. மோர் தென் 3 to 4 ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஒரு பக்கம் கைவிரல் உங்களுக்கு ஜாயிண்ட் ஒரு கைவிரல் உங்களுக்கு இருக்கும்னா மற்ற கைகளையும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். early மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். early மார்னிங் ஸ்டிஃப்னஸை பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்த உடனே கையை சரியா மடக்க முடியல, நீட்ட முடியல, உங்களுக்கு கையில இருந்து எந்த பொருட்களையும் வேலை செய்ய முடியல. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா காலையில பாத்திரத்தை எடுக்க முடியல. காலையில மேல் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்கன்னா சொல்லுவாங்க, டாக்டர் ஈவினிங் எனக்கு ஈவன் மார்னிங்ல என்னால ஷேவ் கூட பண்ண முடியல, கையை மடக்க முடியல, என்னோட டே டு டே ஒர்க் கூட என்னால பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த early மார்னிங் ஸ்டிஃப்னஸை பொறுத்த வரைக்கும் அது 1 மணி நேரத்துக்கு மேல் இருந்தால் உங்களுக்கு நம்ம அதை ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து 6 வார காலகட்டத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் இதை ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றத நம்ம டாக்குமெண்ட் பண்றோம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. கீதா பேசுறேங்க. எங்க இருந்து? பாண்டிச்சேரி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். எனக்கு வந்து 7 முடிஞ்சிருச்சு, 8 தொடங்கி போகுது, 22ஆம். சரிங்க. கணவர் மனைவி தொடர்பு வைக்கலாங்களா? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தொடர்பு இல்லாம இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு. ஏன்னா ஃபீட்டஸ்க்கு வெயிட் இருக்க கூடாது உங்களுக்கு. ஹலோ, எனக்கு டிவியில் சொல்லி என்னென்ன ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சரிம்மா. கணவன் மனைவி தொடர்பு வைக்கலாமா, வெயிட் எல்லாம் தூக்கலாமா? அதெல்லாம் சுகப்பர் ஒரு டாக்டர் சொன்னாங்க வெயிட் தூக்கூடாது, ஒரு டாக்டர் வெயிட் தூக்கலாம் அப்பதான் சுகப்பிறப்பு பிறக்கும் அப்படி கேட்கறா. அப்படி எனக்கு கொஞ்சம் டிவியில் சொன்னாங்க கணவன் மனைவி இதுதான் கொஞ்சம் சொல்லுங்க டிவி. சரி, நீங்க கேட்டிருக்கீங்க இந்த கணவன் மனைவி தொடர்பு இல்லாம இருக்கிறதா நல்லது உங்களுக்கு. 7-8 மாதம் நீங்க ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வெயிட் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்க கிச்சன்ல நீங்க பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், நீங்க ஒர்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் நீங்க டே டு டே நீங்க பண்ற ஒர்க்ஸ் பண்ணலாம். ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. அதாவது உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, நீங்க சுகமா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு, வளர்ச்சி நார்மலா இருக்கு, கருவோட வளர்ச்சி நார்மலா இருக்கு, மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த வேலையும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வீட்ல என்ன வேலை பாக்குறீங்களோ அந்த வேலையில நீங்க கவனம் செலுத்தலாம். ரெண்டாவது, நீங்க ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கீங்க, நீங்க முதல்ல அதுக்கு நீங்க மருத்துவர் அணுகி ஏன் நீங்க இவ்வளவு ஆங்ஸைட்டியோட இருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லாது. இந்த மனதளவுல இந்த இறுக்கம் இல்லாம இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா சுகப்பிரசவம் நடக்கும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு. சில பேருக்கு அறிகுறிகள் நீங்க சொல்லும் போது சில பேர் வந்து உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, படிகள்ல ஏற முடியாது. சோ இந்த மாதிரி முட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடக்குவாத. இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல 4 ஃபேக்டர்ஸ் பாசிட்டிவா இருந்தா அதை வந்து நம்ம ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம். முதல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு பெயின் வந்து ஸ்மால் ஜாயின்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே வலி வந்து ஸ்டிஃப்னஸோட இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் 1 மணி நேரத்துக்கு மேல early மார்னிங் ஸ்டிஃப்னஸ், மற்ற நேரத்தில் இருக்க ஸ்டிஃப்னஸ் கிடையாது. அந்த பிடிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா early மார்னிங் தூங்கி எழுந்த உடனே தான் இருக்கும் உங்களுக்கு. பிளஸ் 3லிருந்து 4 ஜாயிண்ட்க்கு மேற்பட்டு உங்களுக்கு இருக்கும். சிமெட்ரிக்கல், இந்த ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா சிமெட்ரிக்கலா, இந்த கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கையில உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கும். தென் அந்த ரொமாட்டாய்டு ஃபேக்டர் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த RH ஃபேக்டரோட அளவு அதிகமா இருக்கும் உங்களுக்கு, அது பாசிட்டிவா இருக்கணும். பிளஸ் அந்த ரொமாட்டாய்டு நோடியூல்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம இந்த தொடர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் 6 வார காலகட்டத்துக்கு மேல இருந்தால்தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம தேவையான டெஸ்ட்களை பண்ணி அதை RA ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகே, முடக்குவாதத்துக்கான அறிகுறிகள் எல்லாம் சொல்லிட்டீங்க, பரம்பரை ரீதியா வலியாகவும் வரும்னு சொல்லிட்டீங்க. இது எந்த ஏஜ்ல இது வருது? முன்னாடி எல்லாம் நீங்க சொல்றீங்க 40-50 வயசு, இப்ப சின்ன வயது ஆட்களுக்கே வர ஆரம்பிச்சு. ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 30-40 ஏஜ்க்கு மேலதான் வரும். ஆனா சிறிய வயதுல வரதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜுவனைல் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிறிய வயதுல உங்களுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இதுக்கு யார் வந்து ரொம்ப சசப்டபிள், இதுக்கு ரொம்ப ப்ரோன் ஆகிற ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அதிகமா பண்ணாலும் உங்களுக்கு, இல்ல ஜெனட்டிக்கலி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு. ரெண்டாவது, போஸ்ட் பார்ட்டல் ஆஃப்டர் டெலிவரியில உங்களுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஆரியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை மட்டும் தவிர்த்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற ஃபீமேல்ஸ்க்கு உங்களுக்கு ஆரியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இவங்களாம் சசப்டபிள், இவங்களாம் ஓஸ்ட் ஃபேக்டர்ஸ். இந்த நான் சொன்ன இந்த. ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு பாபுங்க. பாபு சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுங்க. ஆமா டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க பாபு. சார், எனக்கு நானே 4 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்துல விழுந்தேங்க. சரிங்க. கிணத்துல வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரிங்க. அதுல வந்து இப்ப காலு வந்து முட்டி கீழே வந்து ரத்த ஓட்டம் இல்ல. சரிங்க. நடக்கும் போது பலம் கம்மி. சரி. ஹலோ, சொல்லுங்க பாபு. அதான் பலம் கம்மி. சரிங்க. நான் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் பார்த்தேன், அப்புறம் ஆயுர்வேதம் எல்லாம் பார்த்தேன். சரி. இன்னொன்னு ஆண்மை வந்து சுத்தமா எல்லாம் போயிடுச்சு. சரி சரி. அதுக்கு ஏதாவது உங்க இதுல ட்ரீட்மெண்ட்? என்ன வயது ஆகுது உங்களுக்கு? என்ன ஏஜ்? உங்களோட ஏஜ் என்ன?
46. 46. ஓகே. இப்போ நீங்க வந்து நீங்க அடிபட்டதுனால உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல அடிபட்டு உங்களுக்கு இந்த லம்பார் ஸ்பைன் லம்போசாக்ரல் ஸ்பைன்ல அந்த நரம்புகள் ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆனதுனாலயோ இல்ல அந்த ஃபிராக்சர்னால கம்ப்ரஷன்னாலயோ உங்களுக்கு நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் அப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து உங்களை எவாலுவேட் பண்ணி உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து எந்தெந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கு, எந்தெந்த பகுதிக்கு சப்ளை பண்ற நரம்புகள் எந்த தீவிரத்தோட உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து. சொல்லுங்க சொல்லுங்க. யூரின் போறது வந்து நம்ம சொந்தமா டியூப் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்க, ஆமா அது போட்டுதான் எடுக்கணும். சரி சரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி சரி சரி. அதே மலம் போறது வந்து 3 நாள் 4 நாள் ஆகும். ஆமா. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாலண்டரியா இருக்கும் உங்களுக்கு. அதான் பிளாடருக்கு அந்த மசில் வந்து அந்த நர்வ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கும். இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு பிளஸ் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு இந்த குறைவு ஆண்மை குறைவு இருக்குன்றீங்க. காலுக்கு கீழே உங்களுக்கு வந்து சென்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, பலமடைந்து இருக்குன்றீங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து இது இட்ஸ் a கைண்ட் ஆஃப் வீக்னஸ், பேரலிசிஸ் மாதிரி தான் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட்ஸோட நீங்க ஹோமியோபதி இல்ல நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி வந்து கன்சல்ட் பண்ணுங்க. இந்த நர்வ் டேமேஜ்ல இருந்து நீங்க முன்னேற்றம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தொடர்ச்சியா மருந்துகள் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வந்து கன்சல்ட் பண்ணுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம முடக்குவாதம் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். இது வர்றதுக்கான காரணம் என்ன? அதான் நான் சொன்ன ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான். இதை வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தன் தடுப்பு நோய்க்கு வந்து குறிப்பிட்டு நம்ம சுட்டு காட்டும்படியா இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம நேரோவா நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. லைஃப் ஸ்டைல் எல்லாமே ட்ரிகர் பண்ணும். லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ நம்ம ஆல்கஹால் எடுக்கிறதோ இல்லை ஸ்மோக்கிங் எடுக்கிறதோ இல்லை வேற ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ வந்து அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்துமே ஒழிய அது காரணம் சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்ம ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் தான். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் உங்களுக்கு இல்ல ரெட் மீட் அதிகமா எடுக்கிறது இல்ல டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமா எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நோயோட தீவிரத்தை தன்மையை அதிகப்படுத்துமே ஒழிய இதெல்லாம் நோயை உண்டு பண்ணாது. ஸோ இவங்கெல்லாம் இந்த சென்சிட்டிவா இருக்கிற இந்த குரூப்ல இருக்க மக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆரியா ஃபேக்டர்ஸ் இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உட்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியுமே ஒழிய தன் தடுப்பு நோயை பொறுத்த வரைக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம நேரோவா ஃபோக்கஸ் அப்ப இதை நம்ம வராம தடுக்க வழிகள் இல்லையா? இதை வராம தடுக்கிறதுக்கு ஃபேமிலியில இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கான உணவு வகைகள், நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம அமைச்சுக்கலாம், எதை அவாய்ட் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, நிறைய ரெட் மீட் எடுக்கக்கூடாது, நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். ஸோ நம்ம கால்சியம் டென்சிட்டி நம்ம போன்ல அதிகமா இருக்கணும், எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணணும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்முடைய உணவு முறைகளையும் நம்ம சரியான முறையில் நம்ம பராமரிச்சோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா அடுத்த காலகட்டத்தில் இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு வராம நம்ம தவிர்க்கலாம். நம்ம இதுக்கும் தேய்மானத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. அதாவது வந்து ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளடைவில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்க வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மோஸ்ட்லி நான் சொன்ன உங்களுக்கு ஸ்மால் ஜாயின்ஸ்ல தான் அஃபெக்ட் ஆகும். ஸ்மால் ஜாயின்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபாலஞ்சல் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம கை விரலோடைய ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜாயின்ட்ஸை வந்து டிஸ்டல் இன்டர்ஃபாலஞ்சல் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது மிடில் ப்ராக்சிமல் இன்டர்ஃபாலஞ்சல் ஜாயின்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த இன்டர் டிஸ்டல் ஃபாலஞ்சல் ஜாயின்ட்ஸ் தான் அதிகமா பாதிக்கப்படும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாயின்ட்ஸ்ல ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். பேர் சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம் எனக்கு ஒரு 1 இயரா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அசிடிட்டி மாதிரி இருக்கு மேடம். அது சரிங்க. நான் ஒரு 8 மந்த்ஸ் அலோபதி மெடிசன் எடுத்தேன் நான். சரிங்க. அப்போ எண்டோஸ்கோப்பு அல்ட்ராசவுண்டு எல்லாமே நான் இது பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. சரிங்க. டெஸ்ட்ல எதுவுமே இல்லைங்கிறாங்க மேடம். ஆனா இப்போ நான் இது எடுத்துட்டு இருக்கேன், ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நான். சரி சரி. அது எடுத்தும் கூட கண்ட்ரோல் ஆகல மேடம். சாப்பிட்டா இந்த வயிறுல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறப்ப ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. சரி சரி. என்ன ஏஜ் ஆகுது சார் உங்களுக்கு? என்ன வயது ஆகுது? 43 மேடம். என்ன வேலை பாக்குறீங்க? உங்களோட ஆக்குபேஷன் என்ன? என்ன மேடம் உங்களோட வேலை? உங்களுக்கு என்ன மாதிரியான வேலையில நீங்க இருக்கீங்க? சார் மேடம் இது நான் வந்து கேட்டரிங்ல இருக்கேன் மேடம் நான். சரி ஓகே. அதாவது கேஸ்ட்ரைட்டிஸை பொறுத்த வரைக்குமே முதல் காரணம் வந்து உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் தான். நீங்க சரியான நேரத்துல சரியான வகையில உணவு நீங்க மேற்கொள்ளணும். ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நீங்க என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் நீங்க ஃபுட்டு ப்ராப்பரான டைமுக்கு நீங்க எடுக்கல, இல்ல நிறைய ஆயிலி மசாலா ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுறீங்க, இல்ல சாப்பிட்டத உடனே உங்களுக்கு தூங்குற ஹேபிட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஸ் இசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதாவது இந்த உணவு குழாயோடைய அடிப்பகுதி வந்து நம்ம உணவு இரைப்பைக்கு போனதுக்கு அப்புறம் சரியான வகையில வந்து க்ளோஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ அந்த லோயர் இசோஃபேஜல் ஸ்பிங்டர் வந்து ரொம்ப டைலேட் ஆகிறதுனாலையோ இல்லை அது ரொம்ப லாக்ஸாக இருக்கிறதுனால மறுபடியும் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு மேலே வரதை நம்ம ஏற்றிட்டு வருது, ஹார்ட் பர்ன், வாட்டர் பிரஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பிங்டர் மெக்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்துகளும் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் நேராக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இந்த பிரச்சனைகள் நீங்கள் எடுக்கிற ஹோமியோபதி மருந்துகள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நன்றி சார். உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம்.
வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. மேடம், என்னோட நேம் பிரியங்கா மேம். எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், எனக்கு வந்துட்டு 1.5 வயசுல இருந்துட்டு ஆரே இருக்கு மேம். ரெமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க பிரியங்கா. வந்துட்டு சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார், என்னோட நேம் பிரியங்காங்க சார். எனக்கு வந்துட்டு 1.5 இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆரே இருக்குங்க சார். சரிம்மா. ரைட் கால்ல வந்துட்டு முட்டியில மட்டும் வீக்கம். இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இப்ப எனக்கு ஏஜ் வந்து 25 ஆகுதுங்க சார். 25 ஆகுது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குமா? எந்தெந்த ஜாயிண்ட் உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு? சார், எனக்கு வந்துட்டு மார்னிங்ல எழுந்திருச்சா வந்துட்டு எழுந்து நடக்காததுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா. எழுந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டா அது வந்துட்டு ரிலீஃப் ஆயிடுது. அந்த பிடிப்பு வந்துட்டு ரிலீஃப் ஆயிடுதுங்க சார். என்னன்னா எனக்கு ஒரு 15 டேஸ் ஒன் டைமோ இல்ல 1 மந்த் ஒன் டைமோ வந்துட்டு அந்த வலி வந்துட்டு வந்துருது. வந்துட்டு பெருசா வீங்கிடுது. சரிம்மா. அதனால நான் எதுவும் எந்த ஒரு ஒர்க்குமே இதனால எனக்கு செய்ய முடியலைங்க சார். சரிம்மா, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது நீங்க 1.5 வயதுல இருந்தே உங்களுக்கு இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்றீங்க. ஸோ கண்டிப்பா early மார்னிங் ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. இது கண்டிப்பா இது உங்களுக்கு ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்லாம் டெபாசிட் ஆகிறதுனால எஃப்யூஷன் வந்திருக்கும் உங்களுக்கு. பிளஸ் அந்த சைனோவியல் மெம்பரேன்லாம் நல்லா திக்கனிங் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த எஃப்யூஷன்னால உங்களுக்கு ஜாயிண்ட்ஸோ அந்த ஜாயிண்ட்ல சுத்தி இருக்கிற டெண்டான்ஸ், பர்சா, லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்ஃப்ளேம் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு எஃப்யூஷன் வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து ஸ்வெல் ஆகுது. அதுவும் கண்டிப்பா ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு காலை நேரத்துல தான் அந்த ஸ்வெல்லிங், பெயின் எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த நேரங்களில் நீங்க தொடர்ந்து ஹோமியோபதி சிகிச்சைகள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நோடியூல்ஸ், அந்த நோட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம். உங்களோட ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி இந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறையும். நீங்களும் ப்ராப்பரா ஜாயிண்ட்ஸோட மொபிலிட்டியை வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஹோமியோபதி சிகிச்சைகள்ல இருக்கு. நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதியில கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து. நன்றிமா. உங்களின் நலனுக்கு கீழே இருக்கிற ஸ்க்ராலிங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கோங்க. முடக்குவாதத்துக்கான காரணங்கள் சொல்லியிருக்கீங்க. கையில ஸ்மால் ஜாயிண்ட்ஸ்ல இருந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸ்மால் ஜாயிண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். இந்த ஜாயிண்ட்ஸ்ல நான் சொன்ன இந்த ஃபலஞ்சல் ஜாயிண்ட்ஸ், இந்த நோட்ஸ் டெபாசிட் ஆகிறதுனால அந்த ஒவ்வொரு நோட்ஸ்க்கு அந்த பாதிப்புகள் ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னுவாங்க. நம்ம ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டினா கையில வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபலஞ்ச் ஜாயிண்ட், ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு, லைக் மடங்கிடும் உங்களுக்கு. இந்த இடத்துல கான்வெக்சிட்டி வந்துடும், இந்த இடத்துல கான்கேவ், இங்க மேடும் இங்க பள்ளம் ஆயிடும் உங்களுக்கு. ஜாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா அதை ஃபிளெக்ஸ் பண்ண முடியாது, நீட்ட முடியாது, மடக்க முடியாது. இதுக்கு ஆப்போசிட்டா வரதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஏல பொறுத்த வரைக்கும் இந்த நோட்ஸ் டெபாசிட் ஆகிறது எல்லாமே சிமெட்ரிக்கலா இருக்கும், அதாவது யூனிஃபார்மா இருக்கும் உங்களுக்கு. மற்ற ஆர்த்ரைட்டிஸ்ல அந்த மாதிரி இருக்காது. பட் ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல இந்த நோட்ஸ் ஸ்வெல்லிங் எல்லாமே யூனிஃபார்மிட்டியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜாயிண்ட்ல வரது நம்ம ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னுவாங்க. இதே இந்த பின்னாடி இருக்கிற ஜாயிண்ட்ல ப்ராக்சிமல் ஜாயிண்ட்ல வரது இப்படி இருந்ததுன்னா அது ஆப்போசிட்டா அந்த பட்டன் ஹோல் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தம், இந்த கட்டை விரல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலகி இருக்கும், எவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இசட் டிஃபார்மிட்டின்னுவாங்க. இசட் ஷேப்ல இருக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து இந்த அல்னார் ஜாயிண்ட்க்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு ரிஸ்ட்டுக்கும் அதுக்கும் இசட் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ்னால, ரொமாட்டாய்டு முடக்குவாதத்தினால, இந்த நோடல் டெபாசிஷனால வர பாதிப்புகளை நம்ம இப்படி வகைப்படுத்துவோம். எந்தெந்த ஜாயிண்ட்ல அந்த நோட்ஸ் டெபாசிட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோயோட தன்மையை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சைகள் மேற்கொள்ளணும். இப்ப சொன்ன டிஃபார்மிட்டிஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மால் ஜாயிண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதிகமா பாதிக்கப்படுத்தும். லார்ஜர் ஜாயிண்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து அதாவது டார்சல் சப்லக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்லக்சேஷன்னா இட்ஸ் லைக் ஒரு ஏர்லைன், ஒரு ஃப்ராக்சர் மாதிரி தான் உங்களுக்கு. இங்க இருக்கிற டெண்டான்ஸ், பர்சா, லிகமெண்ட்ஸ், அதாவது அந்த தசை நார்கள், குருத்தெலும்பு இதெல்லாம் பாதிக்கப்பட்டு அங்கவும் ஒரு தேய்மானமும் ஒரு எஃப்யூஷன், அந்த இடத்துல ஒரு நீர் கோத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாதிக்கப்படும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு டோஸ்லயும் உங்களுக்கு பாதிக்கப்படும். எப்படி ஃபிங்கர்ல பாதிக்கப்பட்டு இருக்கும் உங்களுக்கு டோஸ், அதாவது கால் விரல்கள்லயும் அந்த மாதிரி நோட்ஸ் பாதிக்கப்படும் உங்களுக்கு. அந்த நோட்ஸ் வந்து இந்த கால் விரல்கள், பெருவிரல்கள், எல்லா விரல்களுமே அதுக்கு பேர் காக்கப் டோ டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காக்கப்னா நம்ம சேவல், கோழி விரல் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்படி பிரிஞ்சு இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த நோட்ஸ் டெபாசிட் பண்ணி இந்த விரலோட ஷேப்ஸ் வந்து அப்படி இருக்கிறதுனால அது பேரை காக்கப் டோ டிஃபார்மிட்டின்னுவாங்க. இதெல்லாம் இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால எந்தெந்த ஜாயிண்ட்ல எந்த பகுதியில் இந்த நோட்ஸ் டெபாசிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோயோடைய தன்மையை, தீவிர
தீவிரத்தை நம்ம வகைப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சைகளை மேற்கொள்றோம் நம்ம. ஸோ அந்த நோடல் டெபாசிட்டை குறைக்கணும், இந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கணும். ஸோ இது பிளஸ் ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மொபிலிட்டிலாம் அதிகமாக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரியான சிகிச்சைகள், பிளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு வகைகள், அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் மேற்கொள்ளும் போது இந்த ஆரியனால பாதிக்கப்பட்ட மக்கள் படிப்படியா நோயோட தன்மையிலிருந்து தீவிரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஹோமியோபதி சிகிச்சைகள் மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்றம் அடையலாம். நீங்க நோடல்ஸ்னு சொல்றது முடிச்சுகள் தானே? நோட்ஸ் மீன்ஸ் ஒரு வீக்கம், நோட்ஸ்ன்றது ஒரு ஸ்வெல்லிங். அந்த ஸ்வெல்லிங்கை தான் நோட்ஸ்னு சொல்றோம். அதான் முடிச்சுகள் மாதிரி தான் அது. உங்களுக்கு ஸ்வெட்ஸ் அங்கங்க டெபாசிட் ஆகும், கிறிஸ்டல்ஸ், இட்ஸ் லைக் அன் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு அங்கங்க அந்த நோட்ஸ்ல டெபாசிட் ஆகும் உங்களுக்கு. சோ அதுதான் நம்ம இந்த நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது பிளட் வழியா தான் கடத்தப்படுதா? அது ஃபுல்லாவே ஜாயின்ட்ல டெபாசிட் ஆகும். பிளட் வழியா ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஆர் எஃபெக்ட் நம்ம பிளட்ல தான் நம்ம பார்க்கும்போது அதனோட அளவு அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அது பிளட்ல வந்து பிளட் வெசல்ஸ்லயே உங்களுக்கு இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரத்த குழாய்கள் எப்படி உங்களுக்கு இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. நம்ம இப்ப ஜாயிண்ட்ல ஏற்படுத்துற மாற்றத்தை பத்தி மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்க டிஃபார்மிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்ல உங்களுக்கு இருக்கும் கல்கேனியல் போன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கல்கோனியா வேல்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. கால் போன் இப்படி ஆயிடும் உங்களுக்கு. டிஃபார்மிட்டி வந்து எவர்ஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃபார்மிட்டியை கல்கோனியா வேல்கஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஆரியனால வரது உங்களுக்கு. இதெல்லாம் ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால உடல்ல வேற எந்த பகுதி பாதிக்கப்படுது அந்த பகுதி அப்படின்றத நம்ம சொல்லலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சீனிவாசன் மேடம். நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ண மேடம், போன் கட் ஆயிடுச்சு. அசிடிட்டி பத்தி பேசிட்டல. ஆமா தொடர்ந்து பேசுங்க, டாக்டர்ட்ட பேசுங்க. மேடம் பெங்களூர்ல அதான் எந்த மாதிரி மேடம் நான் ஃபுட் எடுத்துக்கணும்? எல்லாமே எண்டோஸ்கோப், அல்ட்ராசவுண்ட் எல்லாமே செக் பண்ணியாச்சு மேடம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பண்ணோம். சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து எல்லாமே பண்ணிருக்கீங்க, எண்டோஸ்கோப்பில இருந்து ஸ்கேன்ல இருந்து எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களோட உணவு வகைகளை நீங்க சரிவர பராமரிக்கணும். அதாவது நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நார்ச்சத்து அதிகமா உள்ள உணவு வகைகள் எடுக்கணும். ஓவர் ஈட்டிங் இருக்கக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும், ஃபுட்டை ஸ்பிட் பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே நீங்க உறங்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்பைசி மசாலா ஃபுட்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றதை கண்டிப்பா தவிர்க்கலாம். அதோட நீங்க தொடர்ந்து ஹோமியோபதி சிகிச்சைகள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஓகே, நன்றி முனி. இப்போ காரி ஃபேக்டரால வேற என்ன பகுதிகள் பாதிக்கப்படும் பார்த்தலாம். இன்னொரு நேர் வந்துட்டாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. டாக்டர் நான் சேலம் மாவட்டத்துக்கு பேசுறேன் சார், முருகேசன். சொல்லுங்க முருகேசன் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க முருகேசன். சார் வந்து நாங்க வந்துட்டு சைக்காலஜி ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு சார். சரிங்க. அது வந்துட்டு தலையில வந்து தலையெல்லாம் பாரமா இருக்கும், கழுத்துலாம் அசைக்க முடியாது, அப்படியே கழுத்துலாம் வலிக்கும். சரிங்க. அது வந்துட்டு நான் வந்துட்டு டாக்டர் பாஸ்கர்கிட்ட சேலம் சைக்காலஜி டாக்டர்கிட்ட பார்த்து சார் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரிங்க. ரொம்ப தொந்தரவு அதிகமா இருக்கும் சார். அப்படியே காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் சார், குடையிற மாதிரி இருக்கும். சரி சரி. மன சிக்கல் இருந்தது. அவர்கிட்ட போனேன். இது வந்து மூளையில் ஏற்படுற ரசாயன மாற்றம். சரிங்க. ட்ரீட்மெண்ட் 6-7 மாசம் எடுத்தா சரியாயிடுனாரு. சரிங்க. ஃபுல்லா கியூர் ஆயிடுனாரு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், கியூர் ஆச்சு சார். சரிங்க. ஆனா இது திருப்பி அந்த தொந்தரவு வருது சார். அப்ப திருப்பி 2ஆம் முறை பண்ண என்ன சார் சரியாயிடுன்னு சொன்னீங்க, மீண்டும் தொந்தரவு வருதுன்னு சொன்னேன் சார். சரிங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தொந்தரவு வரும். போனா 2-3 டைம் விட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கு. உடனே அப்புறம் ஒரு 4 மாசம் 3 மாசம் கழிச்சு மீண்டும் தொந்தரவு வருது சார். சரிங்க. முருகேசன், உங்களுக்கு என்ன வயது ஆகுது? வயசு 40 வயசு ஆகுது சார். இப்ப 8 வருஷம் ஆச்சு சார் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து. 8 வருடமா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏன் வந்திருக்கு, என்ன விஷயங்கள்னால உங்களுக்கு இந்த மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம அதுக்கேற்றவாறு உங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் பண்ணணும். எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு, அதுக்கு நீங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல், உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும். ஸோ அதுக்கேற்றவாறு மருந்துகள் பிளஸ் ஹோமியோபதி மருந்துகள்ல நீங்க தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மன அழுத்தம், இந்த மன இறுக்கம்ல இருந்து நீங்க படிப்படியா நீங்க விடுபட்டு நார்மலா, நீங்க சொன்னீங்க இப்ப கழுத்துல ஒரு மாதிரியான தலை ஹெவினஸா இருக்கு, கழுத்து திருப்ப முடியல, காது அடைச்சிருக்குன்னு, இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த டிஸ்ஃபங்க்ஷன், இந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரியாகும். அது உங்களுடைய நோயோட தன்மையை பொறுத்து, தீவிரத்தை பொறுத்து தான் நீங்க எவ்வளவு நாளுக்கு மருந்துகள் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு மருத்துவர் சொல்லுவாங்க. ஸோ நீங்க தொடர்ந்து சிகிச்சைகள் எடுத்தீங்க, அதுவும் நீங்க தொடர்ந்து ஹோமியோபதி சிகிச்சைகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்களோட ரிப்போர்ட்ஸ், உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக்ல போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், சென்னையில இருந்து ஃபாத்திமா பேசுறேன். சொல்லுங்க ஃபாத்திமாமா, என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு சார் 9 மந்த்ஸ்ல ஒரு பேபி இருக்கு சார். சரிங்கம்மா.
ஓகே, எனக்கு இப்ப வந்து கை கால் வலிலாம் ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்றனால சரிங்க நான் இப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுல சிஆர்பி வந்து பாசிட்டிவ் இருக்கு. சரிங்க அது பார்த்ததுல கை கால்லாம் வந்து மார்னிங் ஆயிட்டா ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கு. கை வந்து மடக்கவே முடியல, கால் ஊண்டவே முடியல, பாதம் தான் ரொம்ப பெயினா இருக்கு. சரிம்மா எவ்வளவு நாளா இருக்குமா? டெலிவரிக்கு அப்புறம்ல இருந்தே உங்களுக்கு இந்த பெயின் இருக்கா? ஆமா சார், டெலிவரிக்கு அப்புறம் வந்து குழந்தைய வந்து நம்ம தொட்டில ஆட்டுறதாலதான் எனக்கு அந்த பெயின் இருக்குன்றதை நான் கவனிக்கல. சரிங்க இப்ப வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. டாக்டரை கன்சல்ட் பண்ணப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அந்த சிஆர்பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்கம்மா அது வந்து ஒரு 3 மாசமா வந்து டேப்லெட் சாப்பிடுறேன். அப்ப கூட எனக்கு வந்து அதுல இருந்து ஒரு ரிலீஃபே கிடைக்கல சார். இப்ப கழுத்து வரைக்கும் பெயினா இருக்கு. கை தோள்பட்டை நடுவுல இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப பெயினா இருக்கு சார். சரிம்மா நீங்க எல்லா ஜாயின்ட்ஸ்மே நீங்க பெயின் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு போஸ்ட் பார்ட்டல அதாவது டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப சசப்டபிளா இருப்பாங்க எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும். அதுவும் இந்த முடக்குவாதம்ன்றது ஈஸியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டெலிவரிக்கு அப்புறம். உங்களுக்கு இருக்கிறது வந்து சிஆர்பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் உங்களுக்கு அந்த சிஆர்பியோட லெவல் அதிகமா இருக்கும். ஸோ இது என்ன காரணம்? உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் எந்தெந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, பிளஸ் நம்ம ரேடியாலஜிக்கலி நம்ம பார்க்கணும் எக்ஸ்ரேல உங்களோட ஜாயின்ஸ்ல எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட ஆர்எல் லெவல் எவ்வளவு இருக்கு, சிஆர்பி என்ன, உங்களோட ஜாயின்ஸ்ல ஸ்டிஃப்னஸ்லாம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா எவாலுவேட் பண்ணி இது என்ன மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு, இல்ல கால்சியம் டெஃபிஷியன்சினால வந்திருக்கா, இல்ல சரியான உணவு வகைகள் நீங்க எடுக்காதனால உங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கா, இல்ல நீங்க ஜாயின்ஸ் ஓவர் யூஸ் அதிகமா நீங்க யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு தேய்மானம் ஏதாவது ஏற்பட்டு வந்திருக்கா அப்படின்றத நம்ம எவாலுவேட் பண்ணி அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கேற்றவாறு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லைமா. உங்க ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்க நியர்பை ஹோமியோபதி கிளினிக்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்று நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க பேர் சொல்லுங்க. என் பேர் பார்த்திபா மேடம். ஓகே ஃபாத்திமா, உங்களுடைய கேள்விகள் என்ன? என்ன மேடம்? உங்களுடைய கேள்விகள் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? கடுகுறு பாளையத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி, உங்களுடைய கேள்விகள் என்ன? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதயங்கள் வலிக்கிறது மேடம். கை கால் வலிக்குதா? இதயங்கள் வலிக்குது. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? என்ன வயது ஆகுது? 18 வயசு ஆகுது. ரொம்ப படபடப்பா இருக்கு. சரிம்மா, வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு? படபடப்பு தவிர்த்து வேற என்ன பிரச்சனைகள் இருக்குமா? ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கு. அடிக்கடி மயக்கம் வந்துடுது. சரிம்மா, எவ்வளவு நாட்களா இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம்? ஒரு வருஷமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் இல்ல. சரிம்மா, தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களாமா நீங்க? இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கேன். சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா படபடப்பு இருக்குன்றீங்க, உடல் சோர்வு இருக்கு, ஜாயிண்ட் பெயின் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட தைராய்டு ஒன்று நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டில் இந்த மாதிரி உடல் சோர்வு, உடல் வலி, படபடப்பு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக்கு வாங்க. நீங்கள் உங்களை இவாலுவேட் பண்ணுவாங்க என்ன காரணத்தினால உங்களுக்கு படபடப்பு இருக்குது, இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றவாறு நம்ம மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு சரியாயிடும். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைம்மா. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு கீழே இருக்க நம்பர்ஸுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். நான் ஆம்பூர்ல இந்தியன் டீ ஸ்டால் அஷ்ரஃப் அலி பேசுறேன் சார். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். சார், உடம்புல என்ன ப்ராப்ளம் என்னன்னு பேசலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சரிங்க, பேசலாமா? சொல்லுங்க. இல்லை, எனக்கு சுகர் இருக்கு சார். சரிங்க. சர்க்கரை இருக்கு, 3 வருஷம் ஆச்சு. சரிங்க. எனக்கு உட்கார முடியல, நிக்க முடியல சரியா. சரிங்க. டியூட்டியில நின்று கடையில ஒர்க் பண்ணீங்கன்னா டயர்ட் ஆயிடுது உடம்பெல்லாம். சரிங்க. அதான் ப்ராப்ளம் ஆகுது. உங்களோட சுகர் லெவல் நார்மலா இருக்கா? சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு இப்போ? இருக்குது. டயர் செக்கிங் எல்லாம் மொத்தம் பண்ணேனா. சரிங்க. 200 இருக்குது. இப்போ மருந்துகள் எடுக்கிறீங்களா? தொடர்ந்து மெடிசன் எடுக்கிறீங்களா? மெடிசன் எடுக்கிறேன் சார். மெடிசன் எல்லாம் நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சைகள் எடுக்கணும். உங்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் எடுக்கணும். ஸோ சுகர் லெவல் வந்து உங்களுக்கு குறையாமலும் இருக்கணும், ஃப்ளக்சுவேட் ஆகாம அதிகமாகாமலும் இருக்கணும். நார்மலா மெயின்டைன் ஆனாதான் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான உடல் சோர்வு வராம இருக்கும். பிளஸ் நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாதான் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் குறையும் உங்களுக்கு.
அப்பதான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற குளுக்கோஸை வந்து டிஷ்யூஸ் உடம்புல இருக்க செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாதான் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற குளுக்கோஸ் ரத்த ஓட்டத்துல உங்களுக்கு இல்லாம இருக்கும் உங்களுக்கு. அப்பதான் நீங்க இந்த மாதிரியான உடல் சோர்வு உடம்பு வலியெல்லாம் நீங்க இல்லாம இருக்க முடியும். அதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் தேவை. கார்போஹைட்ரேட் அதிகமா உள்ள உணவு வகையில நீங்க கம்மி பண்ணணும். ஸோ நீங்க மெடிசன் எடுத்துக்கோங்க. அதுவும் நீங்க தொடர்ந்து ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சுகரோட லெவலை நீங்க நார்மலா மெயின்டைன் பண்ணலாம். சக்கரை வியாதினால உடம்புல வேற எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராம பாத்துக்கலாம். சிறுநீரகத்துல பிரச்சனையோ இல்ல கண்ணில் பிரச்சனையோ இல்ல இருதயத்துல பிரச்சனையோ இல்ல உங்க ரத்த ஓட்டத்தையும் சீரா வச்சுக்கலாம். நீங்க ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ஜாயிண்ட் பெயின் பாடி பெயின் இதெல்லாம் எதுவும் வராம பாத்துக்கலாம். நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நியர்பை ஹோமியோபதி கிளினிக்ல வந்து கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா. முன்ன பேசணும் மேடம். முருகேசன் இப்போ 2 காலுக்கு முன்னாடி. ஓகே முருகேசன் சார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? ஆத்தூர் சார். ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்க. பேசிட்டு இருந்தா கட் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க முருகேசன். அது வந்து சார் இப்போ தொந்தரவு வந்து காது கப்புன்னு அடைக்குது சார். கழுத்து அசைக்க முடியல. இல்ல அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்க முன்னாடி கேட்கும் போதே உங்களோட மன அழுத்தத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நீங்க ப்ராப்பரா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி அமைச்சுக்கணும், நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு உட்பட எல்லா விஷயங்களை பத்தி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிளஸ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு தொடர்ந்து நீங்க மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளும் போது இந்த மாதிரியான ஃபங்க்ஷனல் டிசார்டர்ஸ், நீங்க தலை சுத்தல் சொல்றீங்க, தலை ஹெவினஸ், இந்த கழுத்து வலி, இது எல்லாமே நார்மலா ஆகும். நீங்க தொடர்ந்து சிகிச்சைகள் எடுக்கணும். உங்க நோயோட தன்மையை பொறுத்து தான் உங்களுக்கு எவ்வளவு நாட்களுக்கு சிகிச்சைக்கு தேவைப்படுது அப்படின்றத மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு நிர்ணயிப்பாங்க. ஸோ நீங்க ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. தொடர்ந்து மருந்துகள் எடுத்தீங்க, அதுவும் ஹோமியோபதி மருந்துகள் நீங்க தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஓகே, நம்ம என்னென்ன பகுதிகள் பாதிக்கப்படும் ஆர்ஏ ஃபேக்டரானது பார்க்கணும் உறுப்புகள்ல. ஸோ நம்ம ஆர்டிகுலர்ல ஜாயின்ஸ்ல எங்கெங்க பாதிக்கப்படுது, ஸ்மால் ஜாயின்ஸ்ல இருக்கு, அந்த நோட்ஸ் எங்கே டெபாசிட் ஆகுது, அதுக்கு என்ன மாதிரியான நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ அந்த ஜாயின்ஸை சுற்றி இருக்கிற பகுதிகளில் மசில் வேஸ்டிங் இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஹார்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ருமாட்டாய்டு ஹார்ட் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு ருமாட்டாய்டு ஹார்ட் டிசீஸ். ஸோ இருதயத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பாதிக்கப்படும். ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எண்டோகார்டைட்டிஸ், பெரிகார்டைட்டிஸ், மயோகார்டைட்டிஸ் சொல்லுவாங்க. அங்கேயும் உங்களுக்கு இந்த நோட்ஸ்னால இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு ஏற்பட்டு அங்கேயும் இருதயத்திலும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இந்த நோட்ஸ் வந்து இந்த ரத்த ஓட்டத்துல போகும்போது இந்த கொரோனரி வெசல்ஸ் பிளாக் ஆகுறதுனால ஹார்ட் பிளாக்கும் ஏற்படலாம் உங்களுக்கு. இல்ல அங்க இருக்கிற வெசல் ஸ்க்ளீரோஸ் ஆகிறதுனால அங்கேயும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருதயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அது இல்லாம ஒரு ரத்த குழாய்கள்ல பிளட் வெசல்ஸ்லயும் உங்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிளட் வெசல்ஸ்ல உங்களுக்கு வாஸ்குலைட்டிஸ் ஆகலாம். இல்ல அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில் உங்களுக்கு அல்சர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகலாம். ரத்த ஓட்டம் சீரா இல்லாதனால, இல்ல இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால, இந்த ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமா இருக்கிறதுனால, இந்த நோடல் டெபாசிட்னாலே உங்களுக்கு அல்சர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகலாம். ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. திருச்செங்கோட்ல இருந்து முத்துமாரி பேசுறேன். ஓகே டாக்டர் பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. சொல்லுங்க முத்துமாரிமா. சொல்லுங்க. நஞ்சு கீழே இறங்கிருக்குங்க. அது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா? தெளிவா கேளுங்கம்மா. உங்களோட கேள்வியை தெளிவா கேளுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு தெளிவா கேளுங்கம்மா. இல்ல இப்ப நான் ஒரு 7 மாசம் பிரெக்னன்சியா இருக்கேன். சரிம்மா. இது நஞ்சு கீழே இறங்கிருக்கு அப்படிங்காங்க. சரிம்மா, உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான இந்த காலகட்டத்துல நீங்க ஃபுல்லா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிளாசண்டா வந்து உங்களுக்கு வேற பொசிஷன்ல இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் அது உங்களுக்கு இது இருக்கு கம்ப்ரெஷனோ, இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு கார்டு அரௌண்ட் த நெக் அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுல ஏதாவது உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நீங்க ப்ராப்பர் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். நீங்க தொடர்ந்து மருத்துவரோட கண்காணிப்புல இருந்தீங்கன்னா வேற எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லைம்மா நீங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்ப நம்ம என்னென்ன பகுதிகள் பாதிக்கப்படும் சொன்னீங்க, இருதயம் பாதிக்கப்படும் சொன்னீங்க. சில பேருக்கு நடக்க கூட முடிய மாட்டேங்குது டாக்டர், அதுக்கும் முடக்குவாதம். அதனாலதான் அதுக்கு பேரே நம்ம முடக்குவாதம் சொல்றோம். அந்த ஜாயின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து அந்த நோட்ஸ் டெபாசிட் ஆகிறதுனால, மூட்டுல அதிகமாகிறதுனால, நீ ஜாயிண்ட் அதிகமாகிறதுனால, மற்ற ஜாயின்ஸ்ல அதிகமாகிறதுனால இந்த ஜாயின்ஸ் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம யூஸ் பண்ண முடியாம போடும். ஸ்டிஃப்னஸ்னால அது அப்படியே முடங்கி போயிடுறதுனால அதுக்கு பேர் நம்ம முடக்குவாதம் சொல்றோம். அந்த என்ன காரணத்தினால முடங்குதுன்னா அதான் அந்த இடத்துல அந்த ரொமாட்டாய்டு நோட்ஸ், அந்த நோடியூல்ஸ் டெபாசிட் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு
ஜாயிண்ட் டிஃபார்மிட்டி வருது. அது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலையே பாதிக்கப்படுது. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையே அது பாதிப்புக்கு உள்ளாகுது உங்களுக்கு. அதனால அவங்களால சரியான வகையில் பயிற்சிகள் மேற்கொள்ள முடியாது, நடக்க முடியாது, உட்காந்தா எழுந்திரிச்சுக்க முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம தேய்மானத்துக்கு போகலாம். தேய்மானம் இது எதனால வருது? ஓவர் யூஸ்னால வருதா? இல்ல நம்ம வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம முடக்குவாதத்தை பத்தி பார்த்தோம் உங்களுக்கு. அந்த காம்ப்ளிகேஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் மசில்ஸ்ல வரும், ஹார்ட்ல வரும், அந்த மாதிரி நுரையீரலையும் உங்களுக்கு அந்த மாதிரி டெபாசிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்கள்லையும் இந்த மாதிரியான டெபாசிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து ஸ்க்ளீரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்க்ளீரோ மலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த விதமான நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு நீங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் தண்டபாணி மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து மேடம். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க தண்டபாணி சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பேர் தண்டபாணி சார். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க தண்டபாணி, சொல்லுங்க சார். இந்த உடம்பு வெயிட் ஓவர் ஆகுது சார், அதுக்கு உரைக்கிறதுக்கு என்ன சார் வழி பண்றது? என்ன வயது ஆகுது உங்களுக்கு? வயசு 28 ஆகுது. சரி, எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? வெயிட் வந்து 87 தான் இருக்குங்க சார். வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்க சார். வாக்கிங், ஸ்விம்மிங், ஜாகிங், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. கார்போஹைட்ரேட் அதிகமா உள்ள உணவு வகைகள் கம்மியா எடுத்துக்கோங்க. சரிங்க சார். ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாம இருக்கும். சாப்பாடு என்னன்னா சார் சாப்பிடுறது? என்னங்க சாப்பாடு என்னன்னா சார்? நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் சொல்றேன். அதாவது கார்போஹைட்ரேட்னா நீங்க ரைஸ் ஐட்டம்ஸ், ரைஸ்ல வந்து இப்ப இரவு நேரங்களில் நீங்க ரைஸ் எடுக்க தேவையில்லை. நிறைய கிழங்கு வகைகள் எடுக்காதீங்க நீங்க. நிறைய காய்கறிகள் நிறைய எடுங்க நீங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க நீங்க. மற்றபடி புரதம் அதிகமாக உள்ள உணவுகள், புரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ள உணவுகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபேட் அதிகமாக இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் கம்மி பண்ணிடுங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்தால் அதெல்லாம் அறவே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் அதோட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடை கிராஜுவலாக படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்கள் அதோட நீங்கள் மருந்துகளும் எடுத்தீங்க இந்த வெயிட் லாஸ்னால உங்களுக்கு நீங்கள் அது இன்னும் சீக்கிரத்தில் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மருந்துகளும் தொடர்ந்து ஹோமியோபதி சிகிச்சைகளும் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒபிசிட்டில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொல்லுங்க மேடம். இந்த சாப்பிட்டா சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த இது நம்ம ஜட்டி போட்டு அரிப்பு மாதிரி வந்துருச்சு சார். சரிங்க, அது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். சோ நீங்க வந்து அந்த கான்டாக்ட் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டைட்டா இருக்கோ இல்ல வந்து உங்களுக்கு மேபி வென்டிலேஷன் சரியா இல்லாம இருக்கு போட்டு பார்த்தா அந்த இது வந்து எப்போ டைம் நைட் டைம்ல அதிகமாக ஆயிடுச்சு சார். அதாங்க, நீங்க ஸ்வெட் அதிகமானாலோ இல்ல நீங்க இன்னர்ஸ் போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கான்டாக்ட் அந்த இடத்துல நீங்க இன்னர்ஸ் போடுற இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான அரிப்புகளோ இல்ல ஒரு படை மாதிரியா உங்களுக்கு ஏற்படும். ஸோ நீங்க வெட்டா ட்ரெஸ் போடக்கூடாது. நீங்க ப்ராப்பரா உங்களோட பர்சனல் ஹைஜீனை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணணும். ட்வைஸ் பாத் எடுக்கணும். இதெல்லாம் நீங்க ஒழுங்கா நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா அந்த பிரச்சனை இதிலே சரியாயிடும். முடக்குவாதங்கள், தேய்மானங்கள் தொடர்பு நம்ம பேசிட்டு இருக்கோம். முடக்குவாதம் பற்றிய சகல தகவலும் கொடுத்தாங்க. தொடர்ந்து தேய்மானம் பற்றி நம்ம பேசிருக்கு. ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஓகே, தேய்மானம் இது எதனால வருது? இது வந்து ஆர்த்தரைட்டிஸ் வந்து இது வந்து ஏஜ் ரிலேட்டட் டிஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். அதாவது வயதுனால இது வந்து தேய்மானங்கள் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஜாயின்ட்ஸ்ல தான் இருக்கும். பெரிய ஜாயின்ட்ஸ்னா அதிகமா பாதிக்கப்படுறது நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் தான் உங்களுக்கு. ஸ்மால் ஜாயின்ட்ஸை விட இதோட பாதிப்புகள் அதிக அளவில் உங்களுக்கு லார்ஜ் ஜாயின்ட்ஸ்ல தான் இருக்கும். இது வந்து 2 பக்கமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு மூட்டு மட்டுமே உங்களுக்கு பாதிப்புகளுக்கு அதிகமாக இருக்கலாம். இல்ல ஏதாவது ஹிப்ல ஒரு சைடு உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். இல்ல ஷோல்டரோட ஏதாவது ஒரு பகுதியில உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனது ஒரு வீட்டுக்காரருக்கு வெரிகோஸ் மாதிரி இருக்கு கால்ல. சரிங்க. அவங்க கேட்டரிங் லைன்ல இருக்காங்க. சரிம்மா. அவங்க இப்ப வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. அதை அப்ளை பண்றாங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. சரிங்க. அது எப்படி, அது கிளியர் ஆயிருமா எப்படி? என்ன ஏஜ் ஆகுதுமா? உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன வயது ஆகுது? 43. எவ்வளவு நாட்களா அந்த பிரச்சனைகள் இருக்கு? இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் எவ்வளவு நாட்களா இருக்கு? பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல, அதனால ஒண்ணும் இல்ல. நாங்க தான் பயந்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அந்த நரம்பெல்லாம் அப்படியே ஒரு கலரா இருக்குது. வேற கிரீன் கலர் இல்லாம கொஞ்சம் பிளாக் மாதிரி இப்ப இருந்தது. ஆமா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப நீங்க கேட்டரிங்ல இருக்காருன்னு சொல்லுங்க. வெகு நேரமா நிக்கிறதுனால மட்டுமே தான் அந்த வெரிகோசிட்டி வந்திருக்கும். அதனாலதான் அந்த வெயின்ஸ் வந்து டைலேட் ஆயிட்டு டிஸ்டன்ட் ஆயிட்டு இப்படி உங்களுக்கு வந்து வெளிப்புறத்துல உங்களுக்கு இப்படி தெரியும், உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியலா தெரியும் உங்களுக்கு.
ஸோ நீங்க தொடர்ந்து சிகிச்சைகள் மேற்கொண்டீங்க, ஹோமியோபதி மருந்துகள் நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா அந்த வீனஸ் ப்ரெஷரை கம்மி பண்ணலாம். அந்த ப்ரெஷர் கம்மியாக ஆக இந்த வெயின்ஸ் வந்து இந்த மாதிரி டைலேட் ஆகுது, டிஸ்டன்ட் ஆகிறத கண்டிப்பா நம்ம தவிர்க்கலாம். அதோட இந்த வெரிகோசிட்டி வந்து அடுத்த கட்டமா எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம போகாம பார்த்துக்கலாம். பிளஸ் அதோட அவரோட ஆக்குபேஷன்ல அவர் நிறைய நேரம் நிக்கிறத தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கோ அதையும் நம்ம கண்டிப்பா மேற்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து உங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. தேய்மானம் தொடர்பா நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசணும். அது லார்ஜ் ஜாயின்ட்ஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிப் ஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப்ல வர ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதிகமா ஃபார்மர்ஸ்க்கு இதை வந்து அதிகமா ஓவர் யூஸ்னால அவங்க அதிகமா குனிறாங்க, அதிகமா வேலை பளு அதிகமா இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர்ல இருக்கவங்களுக்கு அதிக அளவுல இந்த பாதிப்புகள் உள்ளாவாங்க. எல்லாமே எலும்பு தேய்மானம், இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, அடிமுதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிப் ஓஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் அதிகமா பண்றவங்களுக்கு ஓவர் யூஸ்னால அந்த ஓஏ அங்க அந்த இடத்துல பாதிப்புகள் வரும் உங்களுக்கு. ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். ஓகே, ஃபார்மர்ஸ்க்கு அதிகமா வரும் உங்களுக்கு இப்போ ஓஏ பொறுத்தவரைக்கும். அந்த மாதிரி நீ ஓஏ, நீ ஜாயிண்ட்லயும் உங்களுக்கு இந்த எலும்பு தேய்மானம் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ், இப்போ ஹாக்கி பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீ ஜாயிண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் மைனர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஆக்குபேஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த நீ ஜாயிண்டோட யூசேஜ் அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற தசை நார்களோ அந்த டெண்டான்ஸ், போசா, லிகமெண்ட்ஸ்லாம் அதிக அளவு உங்களுக்கு வேலை பளு அதிகமா இருக்கும் போது அங்க தேய்மானம் வந்து உங்களுக்கு ஏற்படுது உங்களுக்கு. ஸோ வயதுனாலையும் வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஆக்குபேஷனாலையும் வரும்போது தொழில் முறையில் ஆக்குபேஷனல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு எல்லாமே பிளஸ் டெய்லரிங் அதிகமா வந்து அந்த டெய்லரிங் இருக்கவங்க பண்ணும்போது உங்களுக்கு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. இல்ல டிரைவ் பண்றவங்களுக்கோ இல்ல கைகள்ல வேற ஏதாவது வீவர்ஸ்க்கோ உங்களுக்கு அதிக வேலை இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தேய்மானங்களோ இந்த மூட்டுல வந்து பிரச்சனைகள், ரிஸ்ட்லியோ ஹெல்போலையோ ஷோல்டர்ஸ்லயோ உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமா ஏற்படலாம் உங்களுக்கு. இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது 45, 50, 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரும் உங்களுக்கு. 60 வயது உட்பட்டவங்களுக்கு 30ல இருந்து 40% தான் சிம்டமேட்டிக்கா இருப்பாங்க உங்களுக்கு. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு பெரிய அளவுல ஏசிம்டமேட்டிக்கா தான் இருப்பாங்க. அது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆக்குபேஷனை பொறுத்து தான் அவங்களுக்கு நோயோட தீவிரம் வெளிப்படும். ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு வசந்தா மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பாளையங்கோட்டை. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மேடம். என் பேரு வசந்தா மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பேக் பெயின்ட்டுக்குனால 5 வருஷமாவே இருக்கு சார். சரிங்கம்மா. அவங்க வந்து கேட்கவே மாட்டேங்குது. சொல்லுங்க, பேக் பெயின் 5 வருடமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? வயசு 34 சார். சரி, ஓகே. நீங்க இதுக்காக இவாலுவேட் பண்ணீங்களா? டாக்டர் அணுகி பார்த்திருக்கீங்களா? என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த லோ பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? எனக்கு வந்து டிஸ்க் தான் சார் விளையிருக்கு. 3 ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேஷன் பண்ணுனாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. 5 வருஷமா ஆச்சு. காலை எந்திக்கும் போது அவ்வளவு ஒரு வலி இருக்கு சார். அடிபட்டதமா? ஏதாவது முதுகு தண்டுவடத்துல ஏதாவது அடிபட்டதா உங்களுக்கு? ஆமா, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டேன். ஒண்ணு இல்லைங்காங்க. அப்புறம் வலி 4 வருஷம் 5 வருஷம் ஃபுல்லா ஆயிட்டு. ஆனா வலி எனக்கு காலை எந்திக்கும் போது அப்படி ஒரு வலி இருக்கு சார். ஆனா கேட்கவே மாட்டேங்குது. சரிங்கம்மா. அதாவது பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானத்தினால உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல ஏதாவது நரம்புகள் அழுத்தம் ஏற்பட்டு அதனாலயும் வலி இருக்கலாம். இல்ல உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, உங்களோட உடம்புல வந்து மினரல்ஸ், போன்ல அந்த மினரல் டெபாசிஷன் வந்து உங்களுக்கு போன் டென்சிட்டி வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குமா? இல்லை ஏதாவது அடிபட்டு இருந்தா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ரஸ்டு ஃப்ராக்சர் ஏற்பட்டு அதனால நரம்பு அழுத்தங்கள் ஏற்படும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வலி இருக்கும். ஸோ உங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி கிளினிக் வாங்க. உங்களை டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணிட்டு உங்களோட பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பாக்கியலட்சுமி, கல்பாக்கத்துல இருந்து பேசுறோம். நல்லது. டிவி வால்யூம் மட்டும் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர். சொல்லுங்க பாக்கியலட்சுமி. என் ஹஸ்பண்டுக்கு உணவு குழாய் வந்து இதுவா இருக்கு, மூடல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தோம். குழாய் மூடல. நாங்க ஹோமியோபதி கிட்ட தான் பாக்குறோம். வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்தாரு. இப்போ முதுகு வந்து அவருக்கு அடிக்கடி புடிச்சிக்குது. வயிறு வலி வருது, கேர் ஆயிடுது, முதுகு புடிச்சிக்குது, எல்லாம் வலிக்குதுன்றாரு. எவ்வளவு நாட்களா அந்த பிரச்சனைகள் இருக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு? 6 மாசமா இருக்கு. என்ன வயது ஆகுது அவருக்கு? அவருக்கு 38 வயசு ஆகுது. அதான் ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உணவு வந்து பாத்தீங்கன்னா உமிழ் நீரோட கலந்து உணவு குழாயில இருந்து இரைப்பைக்கு போகும்போது இந்த ஈசோஃபேகஸோட அடிப்பகுதி க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் திருப்பி மேல வராது உங்களுக்கு.
ஸோ இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர், அந்த ஸ்பிங்டர் மெக்கானிசம் ப்ராப்பரா ஒர்க் ஆகாதனால உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரின் கண்டென்ட் திருப்பி மேலே ஏத்திட்டு வரதுனால தான் அவருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு. சோ நீங்க தொடர்ந்து சிகிச்சைகள் மேற்கொள்ளணுமா? தொடர்ந்து சிகிச்சைகள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் 3 மாசமா சாப்பிடுறாரு. அப்ப கூட வந்து ஒரு நாள் விட்டுட்டாலும் அந்த மறுபடியும் அந்த புடிச்சிக்குது, அவருக்கு அந்த கழுத்து வலி கேர் ஆயிடுது. கண்டிப்பா படிப்படியா உங்களுக்கு கிராஜுவலா அவருக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது ஓவர் ஈட்டிங் இருக்கக்கூடாது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு தான் எடுக்கணும். அதை அவருக்கு ஸ்பிட் பண்ணி எடுக்கணும். ஃபுட்டை சாப்பிட்ட உடனே உறங்கக்கூடாது. ரொம்ப ஆயிலி ஸ்பைசி மசாலா ஃபுட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. நேரத்துக்கு உணவுகள் எடுக்கணும். ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் எதுவும் பெரிய அளவில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு அதோட நீங்க மருந்துகள் மேற்கொண்டா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க கண்டிப்பா அந்த எண்டோஸ்கோபி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில. கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? நன்றி உங்களின். இப்ப அறிகுறிகள் வந்து பெயின் மட்டும்தான் இருக்குமா டாக்டர்? இல்ல தேய்மானம் இருக்கிற எல்லாருக்கும் பெயின் வரும்னு சொல்ல முடியாது? இல்ல, தேய்மானம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து வலி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஜாயிண்ட்ல எலும்பு தேய்மானத்தினால அந்த கார்டிலேஜ் வந்து ரொம்ப தின் ஆயிடும் உங்களுக்கு. கார்டிலேஜ் தின் ஆகிறதுனால உங்களுக்கு நாளடைவுல வீக்கம் ஏற்படும். ஈவன் அந்த ஜாயிண்ட்ல வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன், ஏதாவது ரொம்ப ஃப்ரிக்ஷன் அதிகமா அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவும் உங்களுக்கு ஏஜ் ப்ராசஸ்னால கம்மி ஆயிடும். உங்களுக்கு ஒரு வார்ம்த் கூட இருக்கும். ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வார்ம் சூடா இருக்கும். அந்த இடத்துல மேல இருக்கிற ஸ்கின் வந்து உங்களுக்கு மேபி ரெட்னஸ் கூட உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு. ஸோ அதோட நம்ம ரேடியாலஜிக்கலி நம்ம வந்து அதை கோரிலேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸை பார்த்து தேய்மானம் எந்த அளவுக்கு இருக்கு, ஜாயிண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்றவாறு நம்ம அதுக்கு வந்து இந்த சுத்தி இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸ் ஜாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வலுப்பெறதுக்கு எக்ஸசைஸ்லாம் இருக்கு. பிளஸ் கால்சியம் சத்து அதிகமாக உள்ள உணவு வகைகள் எடுக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். ஸோ மெயினா அந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வெயிட் தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. ஒபிசிட்டி ரொம்ப காரணம். ஸோ ரொம்ப வெயிட் பியர் பண்றதே ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் தான். ஸோ அவங்களுடைய உடல் எடையை அவங்க கண்டிப்பா கம்மி பண்ணணும். உடல் எடையை கம்மி பண்ண அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாயிண்ட் பிரச்சனையில இருந்து அவங்க முழு அளவு ஒரு விலக்கு அளிக்கப்படும். நிச்சயமா பாசிட்டிவ் ஹோமியோபதியில முடக்குவாதத்துக்கும் இதுக்கும் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கு, தேய்மானத்துக்கு சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி சார். என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நிறைய பேர் இப்ப வழிகளால அவதிப்பட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நேரம் பாம்புகளை போட்டே சரிப்படுத்தணும்னு நினைப்பீங்க. தேவையே இல்லை. கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு நீங்க ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க, சிகிச்சை பெற்றுக்கோங்க, பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.